ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து நமக்கு முக்கியமான மெசேஜஸ் வந்தா அது என்ன மாதிரியான மெசேஜஸா இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் அண்ட் ஹலோ, எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துற ஒரு சப்போர்ட்டுகளுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு ஏஞ்சல்ஸ் வழியா நமக்கு ஏதேனும் ஒரு கைடன்ஸ் கிடைச்சா அது என்ன மாதிரியான கைடன்ஸா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் அப் தான் வச்சிருக்கேன். ரொம்ப ராவான ஒரு ரீடிங்கா இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஃப்ராங்கான ஒரு ரீடிங். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா ரொம்ப ரான மெசேஜஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், எல்ஓஏ கோச் அண்ட் NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். ஸோ வாங்க இன்னொரு ரீடிங்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 3 ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க. ஓகே, 3 ஏஞ்சல்ஸ். ஏதேனும் ஒரு ஏஞ்சல் இல்லைன்னா 2, 1 or 2. ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச 2 ஏஞ்சல்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ப்ராடர் செட் ஆஃப் மீனிங்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றத இன்னைக்கு இந்த ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் அண்ட் ஏஞ்சல் கைடன்ஸ் அண்ட் ஏஞ்சல் மெசேஜஸ் கார்ட்ஸ் வழியா நீங்க பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ என்னோட மினி டாரோ இது வழியாகவும் உங்களுக்கான பதில் இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ இஃப் யூ ரெடி, ஐ எம் ரெடி ஃபார் ஏஞ்சல் மெசேஜஸ் டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய இன்டர்நேஷனலி அட்வான்ஸ்ட், ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். நோட்ஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். அண்ட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனையும் தாண்டி நீங்க உங்களுக்காகவும் இந்த மாதிரி டேரோ ரீடிங் பண்ண முடியும், மற்றவர்களுக்காகவும் பண்ண முடியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாருக்காகவும் பண்ண முடியும். இந்த ஆசை உங்களுக்கு இருந்தா வர மண்டே, ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து வர ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் சண்டே முடிஞ்சு மண்டேல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கோர்ஸ், இந்த டேரோ ரீடிங், இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் வழியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா கூட ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எடுக்க முடியாது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நீங்க மெசேஜ் பண்ணும்போது நான் எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கமிங் பேக், ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 3 செட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க. ஏதேனும் 1 இல்லைன்னா 2, ப்ரிஃபரபிளி 2 செட் ஆஃப் ஏஞ்சல்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஐ யூ ரெடி? ஐ எம் ரெடி ஃபார் ஏஞ்சல் மெசேஜ் டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். ஹை, ஸோ நீங்க ஏஞ்சல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன தெரியுமா? பார்த்துடலாமா? ஐ யூ ரெடி? ஓகே, ஏஞ்சல் 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் சொல்றதும் ரெசனேட் ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுங்க. டைப் இட். உங்களுக்கான மெசேஜ் என்ன மெசேஜா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பயங்கரமான மெசேஜ் தான் வந்திருக்கு. லெட் கோ, விட்டுடு. லெட் கோ, விட்டுடு. செம மெசேஜ் இல்ல? ஆக்சுவலி நல்ல ஒரு பிரீத் எடுங்களேன். யூஸ்வலா இந்த லெட் கோ கார்டு வரும்போது நான் அதான் சொல்வேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிரீத் இன், பிரீத் அவுட். ஏன்னா இந்த லெட்டிங் கோ அப்படின்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு மூச்சு இழுத்து விடுற மாதிரி நம்ம நினைச்சிட்டோம்னா லைஃப்ல எதை வேணாலும் நம்மளால சாதிக்க முடியுங்க. ஜஸ்ட் லெட் கோ. அதை வாய் வார்த்தையா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், பட் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து அதை ரொம்ப கஷ்டமா தான் நினைப்போம். பட் அதுக்கு பதிலா நான் மூச்சு இழுத்து விடும்போது அதோட என் பிரச்சனை முடிஞ்சிருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களால வெளியில வர முடியும். அதை தான் நான் சொல்றேன். ஓகே, மேக் இட் as simple as that. ஓகே, நல்ல பிரீத் இன், பிரீத் அவுட். No need to worry. Let go and there is no need to worry. நீ எப்போ கவலையா ஒரு விஷயத்த விடுறியோ அப்பதான் அது ஒண்ணு இன்னும் பிடிக்கும், இன்னும் டைட்டா பிடிக்கும். என்ன கவலைப்பட்டு விடுற அளவுக்கு இது முக்கியம் இல்லையா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்கும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க வந்து இல்ல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு குப்பையை தூக்கி போடுற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கேட்க கஷ்டமா இருக்குங்க. நிறைய பேர் என்ன கேட்பீங்க, எப்படிங்க இவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்க எப்படிங்க அவங்கள மறக்கிறது? மறந்தா நமக்கு நல்லதுங்க. மறக்கிறது எப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா மறந்தா நல்லதுன்னு யோசிங்க. ஓகே, இந்த கார்டை பார்க்கும்போது ஒரு சில விஷயம் நமக்கு நடக்காம இருந்தது கூட நல்லதுதான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த ஏஞ்சல் கார்டு எடுக்க போறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரீடிங் பண்ணணும். இதே ஏஞ்சல் கார்ட்ஸ். கார்டே பறந்து போகுது. லைஃப் பர்பஸ், உன்னோட வாழ்க்கையோட அர்த்தமே வேற. நீ என்ன யாரையோ பிடிச்சிட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட லைஃப் பர்பஸே வேற. ஆஸ் ஏஞ்சல்ஸ் நான் உனக்கு சொல்றது, இது ஏஞ்சல்ஸா எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கான
இஷ்ட கடவுள் இஷ்ட தெய்வம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்க என்னோட வேலை வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே. அண்ட் ஒரு சில விஷயங்கள் நடக்காத போது அது உன்னோட வாழ்க்கை பர்பஸுக்கு அலைன்டா இல்லைன்றத புரிஞ்சுக்கும். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ டெய்லி காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா? அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம அலைன்டா என்ன பண்ணணும்? படிக்கணும். ஸ்கூலுக்கு போய் இந்த டீச்சர் அவங்கள பார்த்து பேசணும், இல்லை அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், முடிக்கலன்னா போய் சொல்லணும். நமக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது. உன் வாழ்க்கை பர்பஸுக்கு நீ இப்ப இருக்கிற உறவோ இல்லை நீ இப்ப வாழ்க்கையில கஷ்டம்னு நினைச்சு விட முடியாம தவிக்கிற ஒரு விஷயம் வந்து ஒண்ணுதே கிடையாது. நீ எதுக்கு அதை பிடிச்சிட்டு இது என்னது இது என்னதுன்னு சொல்ற? நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் அது உனக்கு வரப்போறது இல்லை. அது வராத இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. அதுதான் உன் வாழ்க்கையோட பர்பஸ். நீ நினைக்கிறது உன்னோட தவறு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃப்ராங்கான ரீடிங்கா வந்திருக்கு. ஓகே, நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செட் 1 ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. செட் 1 ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான டாரோ மெசேஜ் 5 of cups. என்னத்துக்கு இப்படி சோகமா என்னமோ உலகமே உடைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னமே தான் உன் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது. உன்னோட இன்னர் கான்சியன்ஸை யோசிக்க ஆரம்பி. மை காட், அதாவது உன் மனசு வெளியில கேட்கிற சத்தத்தை விட உன் மனசுக்குள்ள கேட்கிற சத்தம் தான் பயங்கரமா இருக்கு, கடினமா இருக்கு. வெளியில ஒரு சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை விட உன் மனசுக்குள்ள நீ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கிற பாரு, அதுதான் இன்னும் கடினமா இருக்கு. நான் பண்ணிட்டேனா, இதுக்கு நான் தான் காரணமா, அவங்க எப்படி இப்படி பண்ண முடியும்? நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும், நீயே உன்னை போட்டு பிளேம் பண்ணிக்காத. இப்போ வாழ்க்கையில நடக்கிறது வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இல்லாம இருக்கலாம். ஓகே, ரொம்ப உனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லாம இருக்கலாம். ஓகே, பட் அதனால எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீ நினைச்சிடாத. அந்த தாட்டே ஒரு அடிக்ஷன். அந்த தாட் எனக்கு இல்ல, இது எனக்கு நடக்கல, இது என் கர்மா, நான் கஷ்டப்படணும்னு இருக்கு, இதெல்லாம் உன்னோட கர்மா நீ நினைக்கிற. இல்ல இதுக்கு ஒரு பேர் டேர்ம் நம்ம கொடுத்து வச்சிருப்போம், எனக்கு எப்பவுமே இப்படிதாங்க அப்படின்னு. இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபேஸா இருக்காம். ஃபேஸ்னா பீரியடா இல்லாம இருக்கலாம். பட் இதை தாண்டி உன் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு பாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியே வேற மாதிரி. எல்லாருமே உங்ககிட்ட உண்மை பேச மாட்டாங்க, பட் உண்மை உனக்கு தெரியும் போது பல கதவுகள் திறக்கும். அதை திறக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ரீடிங். அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அழகான சம்பவங்களுக்கு சத்தமே இருக்காது. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. அப்படியே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்தா கூட நம்ம போய் உன் கத்தாம அப்படியே நிஜமாவே அவங்கள ரசிப்போம். அந்த நேரம் ஒரு குழந்தையா இருக்கட்டும், நமக்கு பிடித்தவர்களா ரொம்ப ஸ்பெஷல் பர்சனா கூட இருக்கட்டும், நம்ம அவங்கள ரசிப்போம். அந்த நேரத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ சத்தமே இல்லாம நான் வந்து உனக்கு உதவி செய்வேன், நீ உனக்கு என்ன வேணும்ன்றத உன் மனசுக்குள்ள சொல்லு, எனக்கு உன்னோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் எனக்கு தெரியும், ஐ ட்ரஸ்ட் யூ. ஏஞ்சல்ஸ் உங்களை நம்புறாங்க, நீங்க அவங்கள நம்புறீங்களா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. நீங்க சொல்லுங்க, டு யூ ரியலி ட்ரஸ்ட் ஏஞ்சல்ஸ்? உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? உங்க தாட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்க. பட் நீ இப்படி சோகமா இருக்கிறது வேஸ்ட். எல்லாத்தையும் தூக்கி போடு. வாழ்க்கையை திருப்பி வாழ ஆரம்பி. ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப் அகேன். தேவையில்லாத எல்லாம் ஒரு குப்பையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு, தேவையில்லாத குப்பைகளை தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இரு. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் உனக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. மை காட், இதுதான் என் வாழ்க்கை, நீ ஜட்ஜ் பண்ணாத. இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ ஜட்ஜ் பண்ணாத. அது உன் ஜட்ஜ்மெண்ட்ல கிடையாது. உன் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியது வந்து இப்போ நீ வாழ்ற வாழ்க்கை, அதோட பர்பஸ் என்ன நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ நம்பு. செம மெசேஜ், செம மெசேஜ். நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லெட் கோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு என்னோட இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் வந்து சேர்ந்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து டேரோ ரீடிங் கத்துக்கலாம். சூப்பரான ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனலி சர்டிஃபைட், நான் சர்டிஃபை பண்றது இல்லை, இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வர மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான ஸ்னிப்பெட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ லெட் கோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு அடுத்த ரீடிங் நீங்க என்ன கார்டு சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, அந்த கார்டு ரீடிங்க்கு போகலாம் வாங்க. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க செட் 2 ஏஞ்சல் சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? தயாரா இருக்கீங்கன்னா ஐம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? செட் 1 பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் வந்திருந்தது. அண்ட் உங்களுக்கான மெசேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி.
உங்களுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. கிடைக்கிற வாய்ப்பை சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. நீ வாய்ப்பை பயன்படுத்தினா இல்ல, நீ வாய்ப்பை பயன்படுத்தினாதான் இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அதுவும் ஒரு சூப்பர் மெசேஜ் தான். நம்ம நினைக்கிறோம் இப்ப இருக்கிற வாய்ப்பை கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா லைஃப் பெட்டரா இருக்கும். இல்ல இல்ல, வேற வழியே இல்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் பயன்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை இன்னும் பெட்டரா ஆகும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ். வெயிட், பொறுமையா எந்த வாய்ப்புன்னு நீ சூஸ் பண்ணு. சில நேரம் வர வாய்ப்பெல்லாம் நமக்கான வாய்ப்புன்னு நம்ம நினைச்சுப்போம். அது அப்படி கிடையாது. எல்லா வாய்ப்பும் நமக்கானது கிடையாது. நிறைய கண்ணு முன்னாடி வரும். எது உனக்கு பர்பஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத முதல்ல யோசிச்சு சூஸ் பண்ணு. அவசரப்படாத. டோன்ட் ஹரி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அவசரம் வேண்டாம், டோன்ட் ஹரி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. தட் வாஸ் அ கிரேட் மெசேஜ். ஆக்சுவலி ஒன்று வருதுன்னா நம்ம ரொம்ப அதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். பட் அது அப்படி கிடையாது. சில நேரத்தில் we have to wait and choose. அப்போ சுச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா வாய்ப்புகள், வர வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ அதுல எந்த வாய்ப்பு அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்த ரீடிங், அடுத்த ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன மெசேஜ் பார்த்துடலாமா? டே ட்ரீம். ட்ரீம் பிக். பெருசா 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 இன்னும் நிறைய ட்ரீம் பண்ணு. இது போதும், இதுதான் என் வாழ்க்கை, ஐம் கண்டென்டட், ஒருவேளை இவ்வளவுதான் எனக்கு வருமோ அப்படின்னு நீ நினைக்காத. ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட் மெசேஜ், வெரி ஸ்மார்ட் மெசேஜ். பியூட்டிஃபுல். ஃபேமிலி கார்டு வந்திருக்கு. உன் ஃபேமிலியை நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணுன்னு சொல்றாங்களோ? தெரியுதா உங்களுக்கு ஃபேமிலி கார்டு? ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஃபேமிலி, which is very very important. Prioritize your family. செம. ஸோ ஏஞ்சல்ஸுமே என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய ஃபேமிலியை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ப்ராபப்ளி அதை தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எது வந்தாலும் குடும்பம் தான் முக்கியமா இருக்கணுமோ, அதுதான் சொல்ல வராங்களோ? ஃபேமிலி அப்படின்றதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டேரோ மெசேஜஸ் என்னன்னு பார்த்துடலாம். திருப்புறதுக்கு முன்னாடியே ஒரு மெசேஜ். என்னங்க ஒரே பொறுமைக்கான கார்டா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு. பொறுமை பொறுமை பொறுமை. பொறுமை இன்மையா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? கொஞ்ச நாட்களா எனக்கு பொறுமை இல்லதான் அப்படின்னு தோணுதா? பட் உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. சரி, டேரோவையும் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டா எனக்கு வந்தது பொறுமைக்கான கார்டு தான். ஓகே, இல்ல ரொம்ப பொறுமையா இருக்கீங்களோ? இது ஒரு ஜெனரல் ரீடிங் தானே, ஒருவேளை ரொம்ப பொறுமையா இருக்கீங்களோ? இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப சாஃப்ட், நீங்கன்னு இல்லை எல்லாருமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை ஒரு சில பேர் வந்து வீக்னஸ்ன்னு நினைச்சு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி அது நம்மளோட கிஃப்ட். நமக்கே சில நேரம் தோணும், நான் ஒருவேளை ரொம்ப சாஃப்டா இருக்கிறனாலதான் இவங்கெல்லாம் நம்மளை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். நீங்க சாஃப்டா இருக்கிறது உங்களுக்கான கிஃப்ட். ஓகே, வி ஆர் இன் த ரைட் ஸ்பேஸ். நம்ம சரியான இடத்துல தான் இருக்கோமா, ஆனா நம்மளை பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நம்மளை சரியா பயன்படுத்திக்க தெரியல, நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி எனக்கு உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது, இப்போ நீ ஒரு இடத்துல இருக்க, அது ரொம்ப இருட்டா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப அந்த ரூமை விட்டு வெளியில வரணும்னு நினைக்காது. அதாவது நீங்க இப்ப இருக்கிற ரூம் இல்லை, திஸ் ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப். இப்போ நீங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், இல்ல ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க இப்ப இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அங்கேயே இருங்க. உனக்கான வாய்ப்புகள் வரும்போது அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ்ல இருக்கீங்க, அந்த இடத்த இப்ப விட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே, அண்ட் இன்னமே யூ ஆர் நாட் கோயிங் டு பெக். எதுக்கு? அன்புக்கு. இந்த நொடியில இருந்து யூ ஆர் நாட் கோயிங் டு பெக் ஃபார் லவ். அன்பு, பாசம் எதா இருந்தாலும் சரி, நீங்க பெக் பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்க அரே ஆஃப் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியுது. நீங்க கன்ஃபியூஸ்டா தான் இருக்கீங்க. இந்த அன்பை நான் எப்படி எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இவங்க எனக்கு கண்டிப்பா வேணும், இதை நான் எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு உங்களே ஒரு 1000 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இட் இஸ் ஓகே, பட் ஸ்டே வேர் யூ ஆர். அது வேலையா இருக்கட்டும், தாட்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஸ்டே தேர். அண்ட் ஆல்சோ உங்க வேலையையும் தான் நான் இந்த கார்ட்ஸ்ல பாக்குறேன், உங்க ஒர்க். நீங்க இன்னும் எதுவும் ஆரம்பிக்கல அப்படின்னா, ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆரம்பிங்க. நிறைய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. பட்
அத வந்து இருக்கிற இடத்துல இருந்து தேடுங்க. புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கிற இடத்துல இருந்து அலசி ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுங்க. பட் டோன்ட் பெக். எதுக்குமே அது அன்பாகட்டும் எதாகட்டும் கெஞ்சாதீங்க. யார்கிட்டயும் போய் கெஞ்சாதீங்க. உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை எப்படியுமே புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எது பண்ணாலும் உங்களை புரிஞ்சுக்க போறது கிடையாது. எஸ், புரிதல் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு பவுண்டரி போட்டுக்கோங்க. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது உங்க கம்யூனிகேஷன் வழியா மற்றவர்களுக்கு தெரியணும். உங்க கம்யூனிகேஷன் வழியா மற்றவர்களுக்கு அது தெரியணும், புரியணும். ஓகே, இவ்வளவுதான் இவங்க, இதுக்கு மேல நான் இவங்க கிட்ட போய் எதுவும் பெருசா ஹர்ட் பண்ண முடியாது, நோண்ட முடியாது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அண்ட் ஆல்சோ உங்க ஜேர்னி ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னில உங்களுக்கு எல்லாருமே தேவையில்லை. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாருமே இந்த பயணத்துல தேவையானா கிடையாது. ஓகே, உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் டீம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க நம்பணும். ட்ரஸ்ட் நம்பிக்கைன்னு டைப் பண்ணுங்க. நீங்க எதை நம்பினாலும் சரி, ஒரு ஏஞ்சலை நம்பினா சரி, உங்க குரு, உங்களுக்கு ரொம்ப பிடித்த குரு யாரா இருந்தாலும் சரி, யாரை வேணாலும் நீங்க நம்புங்க. பட் நம்புங்க. நீங்க நம்பதான் உங்க வாழ்க்கையில அழகான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நீங்களும் ரீட் பண்ணணும், உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்களும் டேரோ ரீட் பண்ணணும்னா நம்மளுடைய இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் கிளாஸ் வர மண்டே திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது. ஸ்கிரீன்ல உங்களுக்கு அதுக்கான ஸ்னிப்பெட் கார்டு தெரியும். ஜாயின் பண்ணுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். கால்ஸ் பண்ணீங்கன்னா எல்லா கால்ஸும் என்னால் எடுக்க முடியாது. ஸோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்ஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டேரோ வழியா உங்க வாழ்க்கைய, மற்றவர்கள் வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்பினீங்கன்னா வாங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அடுத்த கார்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்கேஸ் நீங்க தேர்ட் ஏஞ்சல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஹாய், நீங்க தேர்ட் ஏஞ்சல் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்காக தான். ஏஞ்சல் 3 அப்படின்னு டைப் பண்ணிட்டு வாங்க ரீடிங்குள்ள போகலாம். உங்களுக்கான மெசேஜ் இம்ப்ரூவிங் ஹெல்த். உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஓகே, உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது, இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், பட் பார்க்கும்போது ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. இது எந்த ஆரோக்கியம்னா, நீங்க பேசணும் நினைக்கிற வார்த்தைகள். ஆக்சுவலி நீங்க கவனிச்சு பாருங்களேன், இந்த கார்டு வந்த போதே எனக்கு சொல்லணும்னு தோன்ற விஷயம் அதுதான். நீங்க எப்பவுமே உங்க மனசுல இருக்கிறத ஒன்னா பிராங்கா வெளியில பேசிடுவீங்க. ஏன்னா இது ஒரு ஜெனரல் ரீடிங் இல்லையா? நீங்க அப்படி பேசியே பழக்கப்பட்டவங்க இப்ப கொஞ்ச நாளா பேசாம இருக்கீங்க. இல்லைன்னா, அந்த மாதிரி நான் பேசினதே இல்லை அப்படின்னா இனிமையாவது பேச ஆரம்பி. ஓகே, ஏன்னா பேசாம இருக்கிறனாலதான், நம்மளோட இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனாலதான் உங்களுக்கு உங்க ஹெல்த்ல வந்து ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. உங்க ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பா ட்ராமா ஹீலிங் படிச்சனால சொல்றேன். பிகாஸ் ஐ எம் அன் இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் சொல்றேன், நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் சரி, அதுக்கு நம்மளுடைய உணர்வுகள், இமோஷன்ஸ் தான் காரணம். ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த இமோஷனா இருந்தாலும் சரி, கோபமா இருக்கலாம், அசிங்கம், ஷேம் கூட ஒரு இமோஷன் தான், தெரியும்ல. ஷேமா இருக்கலாம், இல்ல சேட்னஸ், ஏதோ ஒரு சோகமா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, அதை வெளிப்படையா அவங்க பேசல, அதை அடக்கி வச்சு திடீர்னு ஒரு நாள் அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. ஆண்களுக்கும் சரிசமமான ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இன்னைக்கு சொல்றாங்க. ஏன்னா பெண்களாவது சில நேரம் மனசுல இருக்கிறத வெளியில பேசிடுவாங்க. ஆண்களுக்கு அதுக்கான ஒரு ஓப்பன் ஸ்பேஸே இல்லை. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது கூட அழக்கூடாது, ஆண்கள்னா அழக்கூடாது, ஆண்கள்னா இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. அழணும்னு தோணுதா, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அதுவும் நான் இன்னும் சில பேர் வீட்டுல பாக்குறேன், நான் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நல்ல நாள்னா அழக்கூடாது, 6 மணிக்கு விளக்கு வச்ச நேரத்துல அழக்கூடாது. ஓகே, அது ரொம்ப ஆஸ்பீஷியஸா ட்ரெடிஷ்னலா நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அழணும்னு தோணுச்சுன்னா அழுன்றத நமக்கு யார் சொல்லணும்?
நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கலாம். சில வீட்ல பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி தான் வெளியில போகும்போது அழக்கூடாது, தும்பக்கூடாது, நிறைய இருந்திருக்கலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் அதை நம்ம ஜென்ரேஷன்லயும் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மென்டல் ஹெல்த்தா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் முக்கியமா, இல்ல நம்மளுடைய இந்த மாதிரி 6 மணிக்கு மேல அழாத அப்படின்ற மாதிரியான சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள் முக்கியமா? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள் முக்கியமா? நம்பிக்கைனா இந்த மாதிரி நம்ம தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சித்தி சொன்னாங்க, அதனால நானும் இதை ஃபாலோ பண்றேன், 6 மணிக்கு அழவே கூடாது அப்படின்னு, அது முக்கியமா? இல்ல மென்டல் ஹெல்த் முக்கியமா? எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப அவசியம். படிக்கிறவங்களுக்கும் புரியும் எது முக்கியம் அப்படின்னு. சோ உன்னுடைய விஷயம் வந்து நீ வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. நீ என்னைக்கு வாயை திறந்து பேசுறியோ அன்னைக்கு உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடும் உன்னை விட்டு அகன்று போயிடும். கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு தட். நான் ஏன் இதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன்னா, எல்லாத்துக்குமே அடித்தளம் நம்ம ஆரோக்கியம் தான். சுவர் இருந்தால்தான் சித்திரம். நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்சா கூட நம்மனால அந்த ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியணும். அந்த ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துலதான் இருக்கு. அதை பண்ணாம எதுவும் நகராது. சரிதானே நான் சொல்றது? அடுத்த ஏஞ்சல் மெசேஜ் 2 மெசேஜா வந்திருக்கு. நோட்டீஸ் த சைன்ஸ். அப்போ உங்க ஆரோக்கியத்துல ஏதாவது உங்களுக்கு தோணுது, சம்திங் இஸ் நாட் ரைட்னு தோணுதுன்னா, ஸ்டார்ட் மேக்கிங் அ நோட் ஆஃப் இட் அண்ட் ஸ்டடி ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. பொறுமையா, உடனே இப்பவே அதுக்காக நான் எல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லல. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு முன்னுக்கு வாங்க. எப்படி இதை மாத்தலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணா மாறும், என் லைஃப் நல்லா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆஸ்க் யுவர் செல்ஃப் a lot of questions. நிறைய கேள்விகள் கேட்டு உங்களை மேல்நிலைப்படுத்திக்கிறதுக்கு யோசிங்க. மென்டல் ஹெல்த் இஸ் ப்ரையாரிட்டி. வேற எதுவுமே ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா இப்ப இங்க அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடி வந்து ஒரு 10 நாள்ல சரியாயிடும்னு நம்ம சொல்லலாம். ஓகே, 10 நாள்ல சரியாயிடுங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு டாக்டரோ யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனசுல இருக்கிற வலியை யார் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? கவலைப்படாதீங்க, உங்க மனசுல இருக்கிற அடி இவ்வளவுதான் ஆழம், நீங்க கவலைப்படாதீங்க சரியாயிடும்னு யாராவது சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்ன மாதிரி கார்டு வருது பாருங்க. உங்களுக்கு நீங்க நிறைய விஷயம் இந்த பிரபஞ்சத்தை கேக்குறீங்க, ஆனா ஸ்பெசிபிக்கா கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு தோணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல உங்களுக்கான கிளாரிட்டி உங்களுக்கே இல்லையோ? நீங்க உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்றதை விட மற்றவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு இது நடக்கும், இல்ல எனக்கு இது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறத விட இது எனக்கு நடந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணா கூட என்னை விட எங்க அப்பா தாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. முதல்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அதை நினைங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பட் முதல்ல உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. ப்ரையாரிட்டி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க. எனக்கு அந்த மாதிரி கார்ட்ஸ் தான் வருது. பட் ஸ்பெசிஃபிக்கா கேட்க கத்துக்கோங்க. எது வேணும், எது உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத கேட்க கத்துக்கோங்க. நம்பிக்கை இருந்தால் உங்களால, நம்பிக்கையும் ஆரோக்கியமும் இருந்தாலே நம்ம பாதி கிணற தாண்டிட்டோம். நம்மளால எல்லாத்தையுமே லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் பவர் இருக்கு. உங்க ஆழ் மனது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க ஆழ் மனது சொல்றத கண்டிப்பா கேளுங்க. நீங்க அப்படி கேட்கும் போது உங்களை எல்லாரும் வேற லெவல்ல பாப்பாங்க. நிறைய சின்ன சின்ன வின்ஸ் உங்க லைஃப்ல இருக்க போகுது. ஆனா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ரீடிங் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கும் என்ன மாதிரி டேரோ ரீடிங் பண்ணணும்னு ஆசையா இருந்தா நான் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேங்க. இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ப்ரைஸ் கண்டிப்பா வெளில யாரும் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். வர மண்டேல இருந்து கோர்ஸ் ஆரம்பிக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா என்னால் உங்க கால்ஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல, டியூ டு பர்சனல் ஒர்க். ஸோ நீங்க மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.